ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற இன்ட்ரஸ்டிங்கான ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மளோட ஃபோன் கால்ஸ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா வாட்ஸ்அப் கால்ஸ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. இன்ஃபினிக்ஸ், டெக்னோ மொபைல்ஸ்லலாம் இன்பில்ட்டாவே இருக்கும். பட் மத்த மொபைல்ஸ்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெக்கார்டிங் ஆப்ஷன இன்னேபிள் பண்றது மூலியமா வாட்ஸ்அப் கால்ஸ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட்டான ஒரு மீட்டிங்ல இருக்கோம். ஆனா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வாய்ஸ் நோட்ல வந்திருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி கேட்டா பக்கத்துல இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ இப்போ நான் சொல்லப் போற இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணி ஈஸியா டிஸ்டர்பன்ஸே இல்லாம என்ன சொல்ல வராங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் செட்டிங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சாட் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன இன்னேபிள் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுல 4 லாங்குவேஜ் தாங்க டிஃபால்ட்டா இருக்கு. சோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மட்ல வந்துடும். வாட்ஸ்அப்ல இப்போ நான் சொல்லப் போற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் குரூப் சாட் ஓபன் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்வைப் பண்ணி லாங் பிரஸ் பண்ணா கால் போயிடும். இதுல நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கால் எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன்ஸும் போயிடும். அண்ட் பர்டிகுலரா சிலருக்கு மட்டும் கால் ரிங் போகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். ஒரே சாட்ல 2 பேர் கிட்ட டெக்ஸ்ட் பண்ண முடியுமா? அட ஆமாங்க. வாட்ஸ்அப் சாட்ட ஓபன் பண்ணிக்கோங்க. தென் @meta_ai டைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏஐ கிட்டயும் பேச முடியும். சாட் பண்ற பெர்சன் கிட்டயும் பேச முடியும். நீங்க மெட்டா ஏஐ சாட்ல மென்ஷன் பண்ணா மட்டும் தான் ரிப்ளை வரும். இப்போ நீங்க மெட்டா ஏஐ கிட்ட பேசினது நம்ம சாட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஷோ ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். அப்போ மெட்டா என்னோட பர்சனல் சாட்ட ரீட் பண்ணுதான்னு கேட்டா அதுதான் இல்ல. அதுகிட்ட நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது மட்டும் தாங்க ரீட் பண்ணும். எவ்வளவுதான் மெசேஜஸ் டெலீட் பண்ணாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்னு வருதா? இப்போ நான் சொல்ல போற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றது மூலியமா வாட்ஸ்அப்ல ஏற்படுற ஸ்டோரேஜ் ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் செட்டிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மேனேஜ் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்தெந்த சாட்ஸ்ல எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு காட்டும். இப்போ அந்த சாட்ஸ் ஓபன் பண்ணி டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெலீட் எனி காப்பீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை இன்னேபிள் பண்றதுனால உங்களோட டிவைஸ்ல இருக்கிற ஸ்டோரேஜும் கிளியர் ஆயிடும். வாட்ஸ்அப்ல மத்தவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஆனா அவங்களுக்கே தெரியாம எப்படின்னு சொல்றேன்னு நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல பிரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரீட் ரெசிப்ட்ஸ் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிக்கோங்க. நவடேஸ் வாட்ஸ்அப்ல நிறைய ஸ்கேம் கால்ஸ் வருது. சோ அன்னோன் கால்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல பிரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரைவசி செக்அப் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சைலன்ஸ் அன்னோன் காலர்ஸ் ஆப்ஷனை இன்னேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை இன்னேபிள் பண்றதுனால அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து கால் வந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும் அண்ட் கால் டேப்ல டிஸ்ப்ளே ஆகிடும். தென் நீங்க ட்ரூ காலர்ல வெரிஃபை பண்ணிட்டு ரீடைல் பண்ணிக்கலாம். Thanks for watching this and signing out with me Meenakshi and stay tuned for more tech talk.